வைப்பார் மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வேற லெவலில் இருந்துச்சு. மெடிக்கல் மாடு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப அடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெடிக்கல் பந்தயத்தில் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னமோ நானே ஜெயிச்ச மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். பெரிய மாடு மெடிக்கல் மாடுன்னு எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே நாங்கள் தான். சின்ன மாட்டிலே 2 ப்ரைஸு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மெடிக்கல் மாடு வரணும்னு நினச்சோம். 4 ஜோடி வந்து நாங்கள் மாலை கட்டியோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஜாதியும் வச்சு பார்க்கல. புல்லட்டு தோற்று போயிடும் நம்ம மாட்டுக்கிட்டலாம். அந்த அளவு வச்சு மிரட்டிட்டாங்கக்கா. மெடிக்கல் மிரட்டிட்டாங்க இன்னைக்கு. அங்குவா செல்வராஜானு அங்குக்கும் செல்வராஜன் கடுமையான போட்டி. பெண்சாரி தொடர்ந்து நல்லா முயற்சி பண்ணாங்க. அங்குச்சாமி என்னன்னா செல்வராஜ் என்னன்னா 2 சரியான ஓட்டுனா இப்படி தான் இருக்கணும். 2 பேரும் பயங்கரமான போட்டி. அவங்க 2 பேருக்குள்ளேயே மெடிக்கலுக்கு அந்த 2 மட்டுமே வந்துட்டு அவங்களுக்குள்ளேயுமா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிரி கணக்கு அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம், அவங்க மாடு ஓடும்போது கூட சேர்ந்து நாங்களும் ஓடிடலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வந்திருக்கோம். 1 லட்ச ரூபா பந்தயங்கனால ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. யார் வருவான்னு எதிர்பார்த்தோம். 2 பரிசுமே மெடிக்கல் காளைகள் தான் தட்டி தெரிஞ்சிச்சு. மற்றபடி மெடிக்கலுக்கு போட்டியான மாடுகள் எதுவும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்த மாட்டில். அதனால் கன்ஃபார்மாக மெடிக்கல் ஓடுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் தான் வரும்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. வேறவங்கள மாடு வரும், மெடிக்கல் 2 வரும்னு உறுதியாக மாடு விடுறதுக்கு முன்னே சொன்னாலும் இப்போ வந்த பிறகு எல்லோரும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நான் வரதுக்கு முன்னே இந்த மாடு தான் வரும்னு சொன்னேன். எங்கள் மெடிக்கல் ஐயா. ஆமாம். யார் வந்தா? அங்கு இவர் யாரு? அதனால பறக்குது ஓட்டு. சரியான ஓட்டு. அங்கே ஓட்டெல்லாம் வேறு லெவலு. அங்கு ப்ரோ சொல்லவே வேண்டாம். அங்கு ப்ரோ கைராசிக்கு எவ்வளோ சொல்லலாம். அங்குச்சாமின்னா சதீசனனுக்கும் நல்ல தரமான சம்பவம் பண்ணாங்க. 2வது செல்வராஜனும் பாலகனும் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மாடுகள் வரலம்மா. ஆமாம், அதிகமாக கொஞ்சம் எதிர்பார்த்தோம், மாடுகள் வரல. நாங்கள் எதிர்பார்த்த மாடுகள்லாம் இன்னும் வரல. கொஞ்சம் வருத்தம் தான். 6 மாடு தானே சேர்ந்துருக்கு பெருசில். ஒரு 10 மாடு சேரும்னு நினச்சோம், வரல. ஏன்னா நிறைய பந்தி இருந்திருக்கு இல்லையா. அவனே வர நல்ல முயற்சி பண்ணாங்க. இருந்திருந்தால் நல்ல பரிசு வந்திருப்பாங்க. நல்ல முயற்சி. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து மாற்றங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நாங்கள் எதிர்பார்த்த கோட்டையூர் அண்ணன் கணேசன் அண்ணன் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் 4வது இடமும் என்னமோ தான் வந்தார். அது ஒன்றும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அந்த மாதிரி தான். இருந்தாலும் மெடிக்கல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவர் தூத்துக்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். இன்றைக்கி கோட்டையூர் கணேசன் ஃபஸ்ட்டு வரும்போது தான் வர முடியாமல் போச்சு. 2 மெடிக்கல் ஆகி போச்சு. அடுத்து அசுரன் விட்ற போது தான் அசுரன் வரல, கொண்டு வராமல் போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கணபதினா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் போட்டி. கடம்பூர் வரல, கணபதினா வரல. வந்திருந்தால் போட்டி சுவாரஸ்யமாக வந்திருக்கும். அவனியார் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 4வது பரிசு ஆகிட்டு. சரி, அடுத்த ஆண்டு அவருக்கு முதல் பரிசு கிடைக்கும்னு நினைக்கும். வருஷத்தில் முதல் நாள் லட்சத்தின் பந்தயம்னா அது வைப்பார் பந்தயம் மட்டும்தான். வைப்பார் பந்தயம்னாலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பந்தயம். வைப்பார்னா எல்லாத்துக்கும் ஒரு பற்றுதல் இருக்கும். வீர விளைஞ்ச மண்ணு. நாங்கள் ஜாதி பாத பேதம் எதுவும் கிடையாது. வைப்பார் மண்ணுன்னா வீர விளைஞ்ச மண்ணுடா. வைப்பார் மண்ணை பொறுத்தளவு நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம். ஊரை பொறுத்தளவில் பெண்கள் தான் ரேஸு பார்க்க. அடுத்த ஊரில் எதுலேயுமே கிடையாது. ஆனால் இது முதல் இடத்துல இருக்குது எங்கள் ஊர் வைப்பார் பெண்களில். போட்டியில் விறுவிறுப்பான போட்டி இது. வீர விளைஞ்ச மண்ணில் எங்களுக்கு யார் முதல்ல வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஊர் மெடிக்கல் மட்டுமல்ல யார்கிட்ட எடுத்தாலும் எங்கள் ஊருக்கு எந்த பரிசு எல்லோரும் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ 10 கிலோட எல்லாத்தையும் நல்லா நடத்தும். கூட்டணி சாரி வேறு லெவல். நீ கூட்டம் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நிறைய கூட்டம். நிறைய பேர் லட்ச ரூபா பந்தயனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஸ்கூல் இருக்கிறனால பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறனால அந்த ஒரு கூட்டம் இல்லை. அது எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்துச்சு. ப்ரோ தலை சிறந்த சார்ஜ் கலந்துக்கிட்டதில் இன்றைக்கி மெடிக்கல் மாடு முன்னாவும் பின்னையும் அவங்களுக்குள்ளே சரியான போட்டி. அதில் இன்றைக்கி அங்கே முன்னே வந்துட்டாங்க. செமையாக இருந்துச்சு. வெறித்தனமாக ரொம்ப கடுமை அருமை. செம்மையாக ஓட்டினாங்க. நல்லா இருந்தது பந்தயம். எங்கேயும் பார்க்காம பந்தயம் இங்கே பார்த்துட்டோம்க்கா. நல்லா இருந்துச்சு. போட்டின்னா கடுமையான போட்டிடா. போட்டி நல்ல சந்தோஷமாக போச்சு. பெரிய போட்டி நல்லா இருந்துச்சு. ஆமாம், கண்ணால் பார்க்குற நல்லா இருந்துச்சு. 1 லட்சம் பந்தயம் கடுமையாக இருந்துச்சு. மெடிக்கல் மாநாட்சி மாடு முதல் பரிசு 2வது பரிசு எடுத்திருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போட்டிகள் நடந்ததில் ஒன்றுக்கொன்று நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டாங்க. நல்ல முறையில் ரேஸு நடந்து கொண்டே இருக்கிறது.
எல்கை பந்தயம் பயங்கர பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 265வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வைப்பாரில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு பந்தயம். ஸோ விறுவிறுப்பாக இருக்கு. வைப்பார் பந்தயம்னாலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பந்தயம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 265வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் 3ஆம் ஆண்டு மிக சிறப்பாக நடைபெறுது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாடுகள்லாம் இன்னும் வரல, கொஞ்சம் வருத்தம் தான். 6 மாடு தானே சேர்ந்துருக்கு பெருசில், ஒரு 10 மாடு சேரும்னு நினச்சோம், வரல. ஏன்னா நிறைய பந்தயம் இருந்திருக்கு இல்லையா. வருஷத்தில் முதல் பந்தயம் 2024 வைப்பாரில் தான் பந்தயம் வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ 3 வருஷமாக கூட்டம் நல்ல கூட்டம். ஆனால் கூட ஒரு 4 மாடு 5 மாடு சேர்ந்துருந்துச்சுன்னா இதை விட சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் மெடிக்கல் மாடு ஃபஸ்ட்டு பரிசு செகண்ட் பரிசு வாங்கியிருக்கு. அவனையார் வரணும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 4வது பரிசு ஆகிட்டு. சரி, அடுத்த ஆண்டு அவருக்கு முதல் பரிசு கிடைக்கும்னு நினைக்கும். சரி, வைப்பார் மண்டபத்தில் வந்து நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம். ஆமாம், எங்கள் ஒத்துமையினால தான் இந்த பெருமிசம் எங்களுக்கு கிடைச்சி. அதில் தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த ஓட்டாளிகளாக வந்து தலை சிறந்த மாடுகளாக வந்துச்சு. தலை சிறந்த ஓட்டாளிகள் வந்து இங்கே ஓட்டியிருக்காங்க. ரொம்ப பெருமை. நான் கொஞ்சம் மாடு பெரிய மாடு போட்டி நல்லா இருந்துச்சு. ஆமாம், கண்ணால் பார்க்குற நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 4 வண்டி சேர்ந்துருந்தால் இதோட நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து அடுத்த ஆண்டு எதிர்பார்ப்போம் அந்த வண்டியை. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுமா. ஆமாம், இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்த அளவுக்கு மாடுகள் வரலம்மா. ஆமாம், அதிகமாக கொஞ்சம் எதிர்பார்த்தோம், மாடுகள் வரல. மாடு நல்லா ஓட்டம் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம், ரொம்ப பரபரப்பாக இருந்தது மேடம். இன்றைக்கி வந்து கோட்டை கணேசன் ஃபஸ்ட்டு வர பார்த்தா வர முடியாமல் போச்சு. 2 மெடிக்கல் ஆகி போச்சு. அடுத்து அசுரன் கொண்டு வர பார்த்தா அசுரன் வரல, கொண்டு வராமல் போச்சு. அதே கொஞ்சம் இதாக இருக்குது, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அது கடுமையான ஓட்டு, சரியான ஓட்டு. வைப்பார்னால ரொம்ப சிறப்பு தான். மெடிக்கல் வர எதிர்பார்க்கறதுனால நல்லா வந்தது. அதனால் எங்களுக்கு மிக்க நன்றி. அதனால் பறக்குது ஓட்டு, சரியான ஓட்டு. அங்கன்ன ஓட்டெல்லாம் வேறு லெவலு, சூப்பராக இருந்தது. மெடிக்கலுக்குள்ளே 2 நீயா நானா ஆசை. அங்குச்சாமி என்னன்னா செல்வராஜ் என்னன்னா 2 சரியான ஓட்டு. ஓட்டுனா இப்படி தான் இருக்கணும். நல்லா ஓட்டுருச்சு, நல்லா இருந்துச்சு. மாடு ஓடுறதுக்கு முன்னாடி இந்த மாடு தான் வருங்க நான் சொல்லிட்டேன். ஆமாம், குப்பூரிச்சி மனிதர்கிட்ட சொல்லிட்டேன். மாடு சில வேறவங்கள மாடு வரும், மெடிக்கல் 2 வரும்னு உறுதியாக மாடு விடுறதுக்கு முன்னே சொன்னாலும். இப்போ வந்த பிறகு எல்லோரும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நான் வரதுக்கு முன்னே இந்த மாடு தான் வரும்னு சொன்னேன். அவ்வளோ ஏன் மற்ற மாடில் வராது, இந்த வரும். ஆனால் இந்த மாடு தான் கரெக்டாக வரும்னு சொன்னேன். மாடு விடுறதுக்கு முன்னே விட்டு வர இன்னைக்கு சொல்லுவாங்க. நான் விடுறதுக்கு முன்னே இந்த மாடு 3 கணிச்சு சொன்னேன். போட்டி நல்லா இருந்துச்சு, நல்லா அமைதியாக நல்லா சிறப்பாக இருந்துச்சு. மாமன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டிலிருந்து 265வது பிறந்தநாளை முன்னிட்டு வைப்பார் கிராமத்தில் ரெகுலர் ரேஸ் நடைபெற்றிருக்கிறது. நாங்களாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு காலத்துலேருந்து நாங்கள் மெடிக்கல் ரசிகர். எங்கள் மாடு வந்து பெரிய மாட்டில் வந்து முதலாவதாக 2வதாக தனியாக வந்துச்சு. எங்களுடைய சக்கதேவி அருளால் எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு காலத்துலேருந்து எங்கள் மாடு முதலாக வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. பார்க்குறக்கு மக்களுக்கு வந்து அலைகடன திரண்டு வந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் மாடு வந்து முதலாவது 2வதாக வந்திருக்கு. மீசியில் தான் முடிக்கும். அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு இந்த ரோடு இப்போ வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக அந்த மாடு ஓடுறதுக்கு நல்ல விசேஷமாக இருக்குது. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய 265வது பிறந்தநாள் விழாவிட்டு வருஷம் இங்கே சிறப்பான இந்த ரேஸ் நடத்துகிறாங்க. அதனால் இந்த கிராமத்தில் வெளியூர்லேருந்து எல்லா கிராம மக்களும் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பந்தயத்தை பார்த்துட்டு போகிறாங்க. அருமையாக இருந்தது. பெரிய மாட்டு பந்தயத்தில் தூத்துக்குடி மெடிக்கல் மாடு 2 மாடும் ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்தது. 2 பேரும் பயங்கரமான போட்டி. அவங்க 2 பேருக்குள்ளேயே அதில் அவங்க சரிசமமாக 2 பேரும் 1-2 பகிர்ந்துட்டாங்க. அவங்க இன்றைக்கி மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 265வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தில மாவட்டம் வைப்பார் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞரணி சார்பாக நடத்தப்படும் மாபெரும் மாட்டுவண்டி பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் மற்றும் 2வது இதில் வந்து பி விஜயகுமார் மெடிக்கல் அண்ணாச்சி அவர்களின் காலை வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. போட்டியில் நல்லா விறுவிறுப்பாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்காக ஏராளமான ரேக்கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. மெடிக்கல் அண்ணாச்சி ஓட்டுற சாரதி வந்து அங்குச்சாமி அண்ணா அண்டு சதீஷ் அண்ணனுக்கும் நல்ல தரமான சம்பவம் பண்ணாங்க. 2வது செல்வராஜ் அண்ணனும் பாலகனும் நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்ப்போம், அடுத்து சின்ன மாடு பேருக்கு யார் வராங்கன்ட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி ப்ரோ அனல் பறந்துருச்சுக்கா. இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்த வந்து கோட்டையூர் அண்ணன் கணேசன் அண்ணன் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வந்து 4வது இடமும் என்னமோ தான் வந்தார். அது ஒன்றும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், அந்த மாதிரி தான். இருந்தாலும் மெடிக்கல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவர் தூத்துக்குடி மண்ணுக்கு வந்து பெருமை சேர்த்தவர். ஏகப்பட்ட ஊரில் போய் அவரும் வந்திருக்காப்புல. எங்களுக்கும் பெருமை. ராமநாடு தேவர் குரு பூஜைக்கு எல்லாமே வந்திருக்காப்புல. எங்களுக்கும் பெருமை தான். இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். நாங்கள் விடிய காலம் 4 மணிக்கு இந்த ரேக்லா ரேஸ் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் இருக்கனால
ரெட்டிப்பட்டிக்கா? ஆமாம், நாகலாபுரம் பக்கத்தில் ரெட்டிப்பட்டி. எங்கள் ஊர் சாமி கூட ரெட்டிப்பட்டி குருநாதர் கோவில் வந்து குரு பூஜை இப்போ அடுத்த வாரம் வருது. நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான். எங்களுக்கு இந்த ரேகுலர் ரேஸ் வந்து காலையில் எழுந்துச்சி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. எங்களுக்கு தூத்துக்குடியில் மொதல் மாடு நாங்கள் வந்தாலும் சந்தோஷம் தான். அது நல்லா இருக்குங்கக்கா. செடிக்கல் மிரட்டிட்டாங்க இன்றைக்கி. அங்குவா செல்வராஜான்னு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது எங்கள் அண்ணன் கருப்புத்துறையத்தை எதிர்பார்த்து வந்தோம். கருப்புத்தரனை வரல, அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்த எல்லா சாதியும் வச்சு பார்க்கல. புல்லட்டு தோற்று போயிடும் நம்ம மாட்டுக்கிட்டலாம். அந்தளவு வச்சு மிரட்டிட்டாங்கக்கா. இருந்தாலும் கருப்புத்துறை வந்துக்கலாம், அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சேர்ந்துக்கலாம்க்கா. மொத்தம் 7 வண்டி தான் இருந்துச்சு. அதுலேயும் இப்போ ஒரு வண்டி திரும்பிடுச்சு லாடம் உடஞ்சதுனால. ஒரு 15-20 வந்துருந்துச்சுன்னா இன்னும் போட்டி நல்லா இருந்திருக்குங்க. தூத்துக்குடியிலே மிகச்சிறந்த பந்தயம்னா வைப்பார் பந்தயம் தான். என்ன நமக்கு கனவுன்னு வரல. நீ கனவுன்னு வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கும். மற்றபடி மெடிக்கலுக்கு போட்டியான மாடுகள் எதுவும் இல்லை இப்போ இன்றைக்கி வந்த மாட்டில். அதனால் கன்ஃபார்மாக மெடிக்கல் ஓடுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் தான் வரும்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆமாம், அதனால் மொதல் 4 வண்டி மொதல் 2 வண்டி தனியாக வந்துருச்சு. எஸ்கேஆரும் கொஞ்சம் விடாமல் தான் வந்தாங்க. இருந்தாலும் போட்டி நல்லா சிறப்பாக தான் இருந்துச்சு. பெரிய மாட்டுக்கு மாடு கம்மி, மொத்தத்தில் 7 ஜோடி மாடு தான். அதனால் கனவுன்னு வரல, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். கனவினம் பார்க்கறதுக்காண்டி மாட்டு கடம்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஆமாம், நம்ம 3வது வேலை கண்ணு வந்திருந்தாப்புல. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு போட்டி. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். நான் அவனியாபுரம் ரசிகர்னாங்க, அதனால் வரும்னு நினச்சோம். ஆனால் வரலை. இருந்தாலும் கொஞ்சம் கணபதினா வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போட்டி. கடம்பூர் வரல, கணபதினா வரல. வந்திருந்தால் போட்டி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஆனால் உண்மையிலே நல்லா அங்கே என்ன நல்லா செமையாக வந்தால் ஓட்டினாப்புல. 2 பேருமே அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு நல்லா வெறித்தனமாக பண்ணிட்டாங்க. தெரிஞ்சது நான் அங்கன்னு தான் அடிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா மாடு நிற்கல பூட்டும் போதே மாடு உங்களுக்கு தெளிவாக மாடை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சரி, மாடு மெடிக்கல் தான் 2ம் ஃபஸ்ட்டு, வேறு போட்டிக்கு மாடு இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால் மெடிக்கல் தான் நல்லா ஓடுதுங்க. பரவாயில்ல. நாங்கள் தேனி கம்பம் அங்கிட்டலாம் வந்து பார்த்துக்கோம் வந்திருக்கோம். இந்த வட்டம் 2வது இருக்காடாமல் மெடிக்கல் நச்சு மாடு மொதல் பரிசு 2வது பரிசு எடுத்துருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பரவாயில்ல, கூட்டம் நல்லா பரவாயில்ல, ரொம்ப தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. 65வது ஆண்டு விழா மாபெரும் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் உலக தலைவராக வாழ்ந்தவர், உண்மையாக பிறந்தவர், நேர்மையாக நடந்தவர், நீதிமானாக வாழ்ந்தவர், போரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நேர்மையான வகையில் வீழ்த்தினவர். இப்படி இருந்தது, நல்ல முறையில் இருந்தது, நல்ல முறையில் போட்டியில் நடந்தது. போட்டியில் நடந்ததில் ஒன்றுக்கொன்று நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டாங்க. நல்ல முறையில் ரேஸு நடந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நன்றி. போட்டி பந்தயம், மாட்டு வண்டி பந்தயம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. வீரபாண்டிய கட்டம் மாமன்னர் வீரபாண்டிய 265 நிகழ்ச்சியை வச்சு இன்றைக்கு வைப்பார் கிராமத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல முறை சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. நிகழ்ச்சியும் நல்ல முறை நடந்து கொண்டு இருக்குது. ரேஸ் பந்தயம் அமோகமாக நல்ல முறை நடந்து கொண்டு இருந்தது. இந்த மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாட்டில் 7 வண்டிகளும் 7 வண்டி கலந்ததில் முதல் பரிசு மெடிக்கல் அண்ணாச்சி விஜயகுமார் அவர்கள் மாடு முதல் பரிசும், 2வது பரிசு அவர்கள் மெடிக்கல் அவர்கள் மாடு தான். 3வது போட்டி நல்லா சிறப்பாக இருந்துச்சு. 3வது அண்ணன் வேளாங்குளம் கண்ணன் அவர்கள் மாடு, 4வது எஸ்கேஆர் மோகன் சாமிக்குமார் அண்ணாச்சி அவங்க மாடும் கலந்து கொண்டன. முதல் பரிசுக்கு வந்தது. ஒரு ஒற்றுமையோடும் ஒரு பொறுமையோடும் எல்லா பக்கிஷனிலும் ஒரு கௌரவத்தோடு ஒரு தொழில் பார்ப்போம். இந்த கட்டபொம்மன் சிலை வைத்து இப்போ ஒரு 60 ஆண்டுகள் ஆகுது. 84 வச்சது அந்த கட்டணங்கள். அந்த நிகழ்ச்சியை விடுதலைக்கு போராடி மாண்புயரன் கட்டபொம்மனுடைய அமைப்பை இப்போ ஒரு 3 ஆண்டுகளாக ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்து எல்லோரும் ஒன்று போல் எல்லா மக்கள் ஊடி உள்ள ஆட்கள்லாம் வந்தால் வைப்பார்னா எல்லாத்துக்கும் ஒரு பற்றுதல் இருக்கும். அந்த ரேஷ் மாட்டுக்காரர்களுக்கும் பார்க்க வர்ற ஆளுக்கும். ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டோடு செய்யும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஒன்று போல் போகணும், ஒன்று போல் வரணும். இப்போ எங்கள் பையங்களாக இருந்தாலும் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட ரொம்ப ஒரு ஒழுக்கத்தோடும் பெரிய ஆளுக்குடைய நடத்துகிற மாதிரி அதே மாதிரி நடத்தும். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு மெடிக்கலுக்கு ஒரு நல்ல நேரம். அந்த ரேஷ் மாட்டுனால
அதுலேயும் பிரச்சனை, இதுலேயும் இப்போ இந்த மெடிக்கல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மெடிக்கல் ஒரு நல்ல ஒரு 10 நாள் மெடிக்கல் மட்டுமல்ல, யார்கிட்ட எடுத்தாலும் எங்கள் ஊருக்கு எந்த பரிசு எல்லாரும் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ 10 கிலோட எல்லாத்தையும் நல்லா நடத்தும். போட்டி நல்லா சந்தோஷமாக போச்சு, மெடிக்கல் நல்லா வந்துச்சு. வைப்பார் மண்ணுனா ரொம்ப பெருமையான மண், வீர விளைஞ்ச மண். நாங்கள் வந்து ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது, முஸ்லீம் எல்லாமே ஒன்றா மண்ணா, ஜாதியெல்லாம் கிடையாது. எல்லா மக்களும் ஒன்று போல் கொண்டாடுறோம் ஆண்டு விழாவை. வீரபாண்டிய கட்டபொம்மன் தாத்தா எங்களுக்கு அவர் ஆண்டு விழாவை ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம். செமையாக இருந்துச்சு, வெறித்தனமாக செமையாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃபேமிலியோடு பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அவங்க மாடு ஓடும்போது கூட சேர்ந்து நாங்களும் ஓடிடலாம் போல இருக்குது, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வந்திருக்கோம். பெரிய மாடு மெடிக்கல் மாடுன்னு எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே நாங்கள் தான். சின்ன மாட்டிலே 2 ப்ரைஸு, 3வது மாடு ப்ரைஸ் ஒருக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணாச்சின்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப மெடிக்கல் அண்ணாச்சி வந்து ரொம்ப இலகுன மனசு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. பிள்ளைங்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு யாருன்னு கேட்டால் மெடிக்கல் தாத்தான்னு சொல்லுவாங்க. இது மெடிக்கல் தாத்தா மெடிக்கலுக்குள்ளே செமையாக இருந்துச்சு. 2 மாடு வந்தாலும் சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் 2மே ஒன்று போல் வந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பங்குச்சாமி அண்ணனை பற்றி நல்லா சொல்கிறேன், நல்லா ஓட்டுறாங்க, சூப்பராக ஓட்டுறாங்க. புதுசாக இருந்தாலும் நல்லா பரவாயில்ல, நல்லா ஓட்டுறாங்க. பரிசு கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். போட்டி நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. காடை நல்லா ஓடுது, நல்லா பரிசு வாங்கிட்டாரு, மெடிக்கல் பரிசு வாங்கிட்டாரு. அவன் நல்லா ஓடுது. வைப்பார் மண்ணுங்கிறது வந்து ரொம்ப இது என்னது புனிதமான மண். அது மட்டும் இல்லாமல் பேர் வாய்ந்த மண், வீரம் விளைந்த மண் வைப்பார் தாங்க. போட்டி எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சு. மெடிக்கல் மாடு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப அடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 12வது சீட்டு நாங்கள் வராதுன்னு தான் நினச்சோம். அதுவும் 4வது ப்ரைஸ் வந்துட்டு, அதுவும் ஓகே தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக ஓடினாங்க எல்லாருமே, அருமையாக இருந்துச்சு ரேஸ். இந்த ரேஸு 2த்துக்குள்ளுமே போட்டி வந்து எப்படி நம்ம வந்து அவனியாபுரம் மெடிக்கல் அந்த மாதிரி போட்டி தான். இது 2த்துக்குள்ளுமே வந்துட்டு மெடிக்கலுக்கும் அந்த 2 மட்டுமே வந்துட்டு அவங்களுக்குள்ளேயுமே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க எதிரி கணக்கு. அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம், அங்கு ப்ரோ சொல்லவே வேண்டாம். அங்கு ப்ரோ கைராசிக்கு வந்து எவ்வளோ சொல்லலாம், என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கு ப்ரோ பற்றி செல்வராஜ் அண்ணனும் சூப்பராக ஓட்டினாங்க, நச்சுன்னு இருந்துச்சு எல்லாமே. வைப்பார் மண்ணுன்னா வீர விளைஞ்ச மண்ணுடா, இதில் ஒரு தனி பெருமை இருக்குடா. இன்னைக்கு போட்டின்னா கடுமையான போட்டிடா. இதாண்டா பெரிய பெருமை. முதல்ல வருஷத்தோட முதல் பந்தயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. மெடிக்கல் வந்ததே பெரிய விஷயம், இது நல்லா இருந்துச்சுடா. ஆனால் லாவண்யாங்கிற இது பெரிய விஷயம்டா. லாவண்யா பெரிய இந்த மாதிரி வந்து பெருமைப்படுத்துகிற லாவண்யாங்கிறத வந்து பெரிய விஷயம்டா. போட்டி நல்லா இருந்துச்சுடா. எனக்கு லாவண்யானா பெரிய போட்டி எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. 1 லட்ச ரூபா பந்தயங்கனால ரொம்ப விமர்சையாக இருந்துச்சு. யார் வருவான்னு எதிர்பார்த்தோம். 2 பரிசுமே மெடிக்கல் காலைகள் தான் தட்டி தெரிஞ்சிச்சு. நாங்களாம் மெடிக்கல் ரசிகர் தான். அதில் ரொம்ப விறுவிறுப்பாக ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் முதல் 2க்குமே முன்னே யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா தான் போட்டி போட்டாங்க, அருமையாக இருந்துச்சு. பந்தயம் நல்லா இருந்துச்சு. கூட்டம் அது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நிறைய கூட்டம், நிறைய பேர் லட்ச ரூபா பந்தயனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஸ்கூல் இருக்கிறனால பிள்ளைங்கள்லாம் என்ன ஸ்கூல் போயிட்டாங்க, எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கறனால அந்த ஒரு கூட்டம் இல்லை. அது பக்குன்னு இருந்துச்சு. யார் வர போகிறாங்களோ என்ன, ஒரு நொடியில் மாறிடும்ல பரிசு. அதான் எப்படி பாசமாக தான் இருந்துச்சு, நல்லா வந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு. இந்த வீர விளைஞ்ச மண்ணில் வைப்பார் கிராமத்தில் நடக்கிற பந்தயத்தில் வந்து யார் எங்களுக்கு முதல்ல வந்தாலும், வீர விளைஞ்ச மண்ணில் எங்களுக்கு யார் முதல்ல வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஊர் மக்களோட சப்போர்ட்டிவில் ரொம்ப ஹாப்பியாக நடக்கும். எல்லாமே திறமையான சாரதி தான், யாருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க கிடையாது. ரொம்ப ஹாப்பினஸ் தான், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த பந்தயம் வந்து எப்பவும் வருஷம் நடக்கிற பந்தயம் தான், எப்பவும் நடக்காமல் போகாது. வீர விளைஞ்ச மண்ணில் வைப்பார் மண்ணில் வருஷத்தில் முதல் நாள் லட்சத்தின் பந்தயம்னா அது வைப்பார் பந்தயம் மட்டும்தான். எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல, இப்போ காலாப்பூரில் எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு. ஆனால் லட்சத்தின் பந்தயம்னா முதல் நடக்கிற வைப்பார் தூத்துக்குடி பந்தயத்தில் தமிழ்நாட்டிலே லட்சத்தின் பந்தயம்னா அது வைப்பார் கிராமத்தில் ஃபஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. வருஷத்தில் முதல் நாள் 2000 இந்த ஆண்டின் முதல் நாள் வந்து லட்சத்தின் பந்தயம் வைப்பார் கிராமத்தில் எப்போவுமே நடக்கும். ஏன்னா மாமன்னர் விடுதலைக்கு வீர முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜனவரி 3 பிறந்த நாளன்று நடக்கிற பந்தயம் தான் வைப்பாரின் பந்தயம். அது மாபெரும் ரேக்லா ரேஸ் பந்தயம் வருஷம் நடக்கும் லட்சத்தின் பந்தயம். வைப்பார் கிராம மக்களுக்கு ரொம்ப
ரொம்ப சப்போர்ட்டிவ். வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவை 4 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் மாட்டு பந்தயத்தில் வந்து மெடிக்கல் ரசிகர் நாங்கள். இவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கும் நல்லா மேலே மேல் ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. போட்டியில் விறுவிறுப்பான போட்டி இது. மெடிக்கலுக்குள்ளேயே போட்டி வந்ததில் அங்குச்சாமி அண்ணனுக்கும் அவளுக்கு போட்டி இருந்ததில், ஆனால் அங்குச்சாமி அண்ணன் முதலாளாக வந்துட்டாங்க. இதில் எப்போவுமே அவங்க முதலாளாக வந்திருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. வேளாங்குளம் எல்லாம் நல்லா இருந்தது இன்னைக்கு. ஆனால் இந்த ஊரை பொறுத்தளவில் பெண்கள் தான் ரேஸு பார்க்க, அடுத்த ஊரில் எதுலேயுமே கிடையாது. ஆனால் இது முதல் இடத்துல இருக்குது எங்கள் ஊர் வைப்பார் பெண்களில். கூட்டம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், எங்கள் கட்டும் தாத்தா ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். ஆமாம், மொதல் பரிசு எங்கள் மெடிக்கலுக்கு, எங்கள் மெடிக்கல் எங்கள் 2வது எங்கள் மெடிக்கலுக்கு தான். ஆமாம், இன்னும் 3வது அதில் வந்துடுவார் மெடிக்கல். ரொம்ப அது எதிர்பார்ப்போடு இருந்தோம் இந்த ஒரு ரேஸ் நடக்கும்னு. ரொம்ப பிடிச்சிருந்தது நிகழ்ச்சி. நாங்கள் போட்டி ரொம்ப கடுமை அருமை. எங்கள் ஊர் நிகழ்ச்சி மாதிரி எங்கேயுமே நடந்துக்கிறாங்க. மெடிக்கல் பந்தயத்தில் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னமோ நானே ஜெயிச்ச மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். 2 பேரும் கடுமையான போட்டியில் வந்தாங்க. நாங்கள் அது செல்லுலாம் ஃபோனில் பார்த்த மொபைலில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப பரிசு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஜெயிச்ச மாதிரி விட்டு எல்லாரும் திறமையான போட்டியாளர்கள். அவள் பேரும் நல்லா ஜெயிச்சு வரணும்னு அவங்க சாமியை கும்பிட்டு நல்லா ஜெயிச்சு வந்தாங்க. சொல்லுங்க. ஹாய். இன்னைக்கு போட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மாடெல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? வேகமாக போச்சு. எங்கள் மெடிக்கல் ஐயா. ஆமாம், அங்கே போகிற சூப்பராக ஊற்றுனாங்க. செல்வராஜ் போகிற சூப்பராக ஊற்றுனாங்க. நீங்கள் சூப்பராக இருந்தது போட்டி. வெறித்தனமாக இருந்துச்சுங்க. நெரிசலான கூட்டங்கள் நல்லா இருந்துச்சு. எப்படி எதிர்பார்க்கப்படும்? சூப்பராக இருக்குங்க வைப்பார்னாலையும். வைப்பார் மண், வீரவளைஞ்ச மண், மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாமே தெரியும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மெடிக்கல் மாடு வரணும்னு நினச்சோம். 4 ஜோடி வந்து நாங்கள் மாலை கட்டியோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மெடிக்கல் மாடு பார்க்கறதுக்காண்டியே வந்தோம். நாங்கள் மாலை கட்டியாச்சு. இந்த பையன் மனக்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காப்புல மெடிக்கல் மாட்டுக்காண்டி. அங்கே அப்புறம் செம்மையாக பார்த்தினாப்புல. பெரிய மாட்டு நல்லா பார்த்தினாப்புல, சின்ன மாட்டு நல்லா பார்த்தினாப்புல. செல்வராஜனும் அதே மாதிரி நல்லா பார்த்தினாங்க. மெடிக்கல் ரசிகர் அவ்வளோத்துக்குமே எங்கள் மெடிக்கல் அண்ணாச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். பெருமானிக்கு நல்லா தான் ஓட்டினாங்க. எல்லாருமே நல்லா தான் ஓட்டினாங்க. எல்லாருமே நல்லா சிறந்த சாரதி தான். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு போட்டி? நல்லா இருந்தது. எப்படி ஓடுச்சு மாடெல்லாம்? மாடெல்லாம் நல்லா ஓடுனது. யார் வந்தா? அங்கு இவர் யாரு? அங்கு பார்த்து காமிங்க. இவர் யாரு? அங்கு அவர் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தாரா? ஆமா. எப்படி ஓட்டுனாங்க? செமையா ஓட்டுனாங்க. அங்க பார்த்து ஐ லவ் யூ ரேக்லா சொல்லு. ஐ லவ் யூ ரேக்லா. வேற லெவல். இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி மெடிக்கல் என்னாச்சு. 2 மாடு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அவனியாரும் நல்ல போராட்டம் தான். நல்ல 3வது பரிசு வந்துச்சு. வாழ்த்துக்கள். அங்குக்கும் செல்வராஜனும் கடுமையான போட்டி. பெண்சாரி தொடர்ந்து நல்லா முயற்சி பண்ணாங்க. சதீஷுக்கும் பல கடுமையான போட்டி 2 பேருக்கும். ஆமாம், இது சொல்லு. அவனே வர நல்ல முயற்சி பண்ணாங்க. இருந்திருந்தால் நல்ல பரிசு வந்திருப்பாங்க. நல்ல முயற்சி. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து மாற்றங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்கள். ரசிகர் மக்கள் அனைத்துக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நீங்கள் கூட்டணி சாரி வேற லெவல். நீ கூட்டம் நீங்கள் அவ்வளோ காடு மெனக்கிட்டு வைப்பாருக்கு எடுத்துக்க உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். லாவணியாக்காவுக்கு வாழ்த்துக்கள். போட்டி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்துச்சு. ப்ரோ போலீஸ்காரங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. காவல்துறைக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. காவல்துறை ரசிகர்கள் பூரா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் மெடிக்கலாக வரணும்னு நினச்சோம். மெடிக்கலாக வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். செம்மையாக ஓட்டினாங்க. நல்லா இருந்தது பந்தயம். அதுக்காக தான் இங்கே காலையிலே வந்துட்டோம். நல்லா இருந்தது. பசங்களும் பயங்கரமா இருந்தாங்க. பெண்களும் நிறைய இருந்தாங்க. ஒரு ஆர்வம் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரியே 2 பந்தயமே நல்லா இருந்துச்சு. மெடிக்கல் என்னாச்சு வந்து 2 மாடுமே செமையாக வந்தாங்க. ஓட்டாளிகளும் நல்லா திறமையாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் செமையாக இருந்தது. மெடிக்கல் ஃபஸ்ட்டு அவரும் எனக்கு சந்தோஷம். வைப்பாரில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து விடுதலை போருக்காக முதல் முழக்கமிட்ட வீர மன்னர் 265வது
பிறந்தநாள் முன்னிட்டு இன்றைக்கி சிறப்பாக நடந்துச்சு. இங்கே மாவர் ஒரு முன் சாரதி பின் சாரதிலாம் தலை சிறந்த சாரதி இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து அண்ணன் கணேசன் வந்திருந்தார், மதுரையிலேருந்து அவன் எஸ்கே மோகன்சாமி அவர் வந்திருந்தாங்க. எல்லோரும் சிறப்பித்து நல்லபடி நடந்தது. இது எங்கள் மக்களுக்கு இங்கே வந்ததுக்கு எங்கள் மண்ணோட எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. வந்து தலை சிறந்த சாரதி கலந்துக்கிட்டதில் இன்றைக்கி மெடிக்கல் மாடு வந்து முன்னாள் பின்னையும் வந்து அவங்களுக்குள்ளேயே சரியான போட்டி. அதில் இன்றைக்கி வந்து அங்கே முன்னே வந்துட்டாங்க. அருமையான போட்டிக்கா. மெடிக்கல் மாடு தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அருமையான போட்டி தான். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. வருஷத்தோட தூத்துக்குடியில் 1 லட்சம் பந்தயம் கடுமையாக இருந்துச்சு. மெடிக்கல் மாடு 2ல் மொதல் பரிசு. 2024 மொதல் பரிசு அதுதான்க்கா. மொதல் பரிசு மெடிக்கல் தான்க்கா. 1 லட்சம் பந்தயம் வைப்பாக இருக்கா. கூட்டம் களகட்டின கூட்டம். அது வந்து ஃபஸ்ட்டு சொல்ல விரும்பிக்கிறேன். நான் எப்பயும் எதிர்பார்க்குறது தான் விஜயகுமார் அண்ணாச்சி எப்பயும் வருவார். ரொம்ப வரவேற்பு எதிர்பார்த்தோம். அதனால் அங்கே என்ன ஃபஸ்ட்டு நல்லபடியாக சிறப்பாக வந்தார். கொடி எடுத்தார், பேர் தட்டி சென்றார். அது மாதிரி செல்வராஜன் அதுக்கு மேலே நல்ல எதிர்பார்ப்பு. வெறித்தனமாக இருந்துச்சு. வேறு லெவல் மெடிக்கல் ரொம்ப எதிர்பார்த்தோம். அவர் தான் அது மாதிரி வாழ்த்துக்கள் அவருக்கு. சின்ன மாடலையும் அதே மாதிரி தான். சின்ன மாடலையும் ரொம்ப எதிர்பார்த்தோம். முன்னாடி வந்துட்டார், தனியாக வந்துட்டார் அண்ணன். பூஞ்சிட்டு கருப்புத்தர் அண்ணன் வந்தார். கருப்புத்தர் அண்ணன் மெடிக்கல் வருவார்னு எதிர்பார்த்தோம், அவர் வரல. சரி, இருந்தாலும் மிஸ் பண்ணுறோம். எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். சூப்பர், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சந்தோஷமாக இருந்துச்சுக்கா. எங்கம்மா இப்போ நாங்கள் எக்ஸாம் விட்டு வந்திருக்கோம். இப்போ மதியானம் போய் தான் எழுதணும் நாங்கள் எக்ஸாமு. அப்படிலாம் இல்லைக்கா, தரமாக இருந்துச்சுக்கா. 2வது வந்துச்சு, மாடு 2வது வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இது நல்ல மாநிலம் நல்ல தேவர் கேட்பாங்களாம். இது செல்வம் ஓட்டினார். இது பின்னோட்டி கவியன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்காக வந்தோம் நாங்கள் எக்ஸாம் எழுதணும். இங்கே போய் தாங்க எழுதணும்க்கா. நாங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக வந்தோம். நாங்கள் இங்கேருந்து நல்லா இருந்துச்சுக்கா. நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்பயும் எங்கேயும் பார்க்காம வந்து இங்கே பார்த்துட்டோம்க்கா. நல்லா இருந்துச்சு.